Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. May the good God bless you. இந்த காலை வேளையிலேயும் மறுபடியுமாக தேவ பிரசன்னத்தில் வேதத்தை தியானிக்கவும் அவருடைய வார்த்தையை வாசிக்கவும் தேவன் நம்மை மறுபடியும் கூட்டி சேர்த்து அவருடைய கிருபையை எண்ணி கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I thank the Lord for having gathered us once again to meditate upon His word and to worship Him in this tabernacle. இந்த காலை வேளையிலேயும் கர்த்தர் நமக்கு புது கிருபைகளை தந்து தேவன் நம்மை வழிநடத்தும்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். May we look unto the Lord to give us grace to glorify Him and worship Him. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். May we close our eyes and look unto the Lord in prayer. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே என்றும் மாறா தேவ அன்பே என் உள்ளம் தங்கும் அன்பே என்றும் மாறா தேவ அன்பே என் உள்ளம் தங்கும் அன்பே ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே, மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Most loving heavenly Father, we thank you, Lord, at this hour. இந்த காலையிலேயும் எங்களுக்கு ஜீவனை தந்து உம்முடைய பிரசன்னத்திலே எங்களை கூடி வர பண்ணின உம்முடைய தயவை எண்ணி உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we thank you, Lord Jesus, for having given us life, that we have gathered here to worship you, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் காணும்படி எங்கள் மனக்கண்களை நீர் திறந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். May you open the hearts of our eyes, Lord Jesus, that we may understand your scriptures, Lord, and understand it better. ஆண்டவரே, இன்றைக்கு நீரே நல்ல போதகராக எங்கள் மத்தியிலே இறங்கி வந்து நீர் போதித்து எங்களுக்கு கற்றுத்தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, may you come down as a preacher, Lord Jesus, preach unto us and instruct us and counsel us, Lord. ஆண்டவரே, உம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும். Lord, may you reveal your importance, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' matchless name I pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God is good. இந்த காலை வேளையிலேயும் மறுபடியுமாக வேதத்தை வாசிக்கவும் வேதத்தை தியானிக்கவும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். I once again call upon you to this church to meditate upon the word and to understand this word better. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே நாம் 180 நாட்களில் முழு வேதத்தை நாம் வாசித்து முடிக்கிற ஒரு முயற்சியிலே கர்த்தர் நம்மை ஈடுபடுத்தி இருக்கிறார். The Lord has engaged us to complete the reading of the Bible in 180 days, and we have taken up this challenge. ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த 180 நாட்களில் நாம் கூடவே நீதிமொழிகள் புஸ்தகத்தை நாம் தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபையாக இரக்கம் பாராட்டி இருக்கிறார். Along with the 180 days challenge of reading the Bible, we have also taken up the devotion of book of Proverbs. ஆண்டவருடைய கிருபையினாலே 14
தியானங்களை இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்திலே நாம் எடுத்திருக்கிறோம். We have already completed 14 days of devotion in this book of Proverbs. இன்றைக்கு நாம் 15ஆம் தேதிக்குள்ளே கடந்து செல்ல போறோம். We have entered into the 15th day. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. May glory be to the God's holy name. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே இன்றைக்கு நாம் இந்த தியானத்தை நாம் செய்யும்போது முதலாவது நான் இன்றைக்கு இந்த டிவிலேயும் நிறைய பேர் இதை லைவாக பார்க்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். உங்களை வரவேற்கிறேன். I came to know that most of the people are watching this on live TV and I welcome you. ஆகவே லைவ் டிவி மூலமாக லைவ் டிவி ப்ளஸ் மூலமாக இந்த கூடி வரவை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறேன். I do welcome all the people who are associated with the live TV and live TV plus. I welcome you all in the name of the Lord. அதே போல ஆர்க் டிவி மூலமாகவும் இந்த கூடி வரவை பார்த்து கொண்டிருக்கிறவங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். So also I welcome the people who are watching this through ARC TV. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. May the honor and glory belong to the Lord alone. நாம் தொடர்ந்து இன்றைக்கு நீதிமொழிகளை நாம் தியானிக்கலாம். May we meditate upon the book of Proverbs. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். May we read Proverbs 1:8 and 1:9, verses 8 and 9. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். My son, hear the instruction of your father and do not forsake the law of your mother, for they will be a graceful ornament on your head and chains about your neck. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. May glory belong to the Lord alone. இன்றைக்கு நான் தியானிக்க விரும்பினது, எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, என் மனதில் கொடுத்த வார்த்தை ஒரு பிள்ளையினுடைய ஆபரணங்கள் என்ற தலைப்பிலே பேச வேண்டும் என்று ஆண்டவர் என்னை வழி நடத்தினார். Today Lord impressed upon the word the ornaments of the child which the parents give unto them. ஒரு பிள்ளையினுடைய ஆபரணங்கள், the ornaments of a child. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நான் வேதத்தை வாசிக்கும் போது இந்த ஞானம், புத்தி, ஆலோசனை, இது எல்லாத்தையும் ஆண்டவர் இந்த வேதத்தில் பல காரியங்களோடு ஆண்டவர் ஒப்பிட்டு எழுதியிருக்கிறார். The Lord compares the instructions, teaching and counsel in the Bible to various things. அதே வேளையில் விசேஷமாக இந்த ஞானம், புத்தி, ஆலோசனை என்பவைகளை நீதிமொழிகள் புஸ்தகத்தில் ஆபரணங்களோட ஆண்டவர் ஒப்பிட்டிருக்கிறார். In the book of Proverbs, the Lord compares these gifts, wisdom and knowledge to ornaments. இங்க பாருங்க, இங்க வாசிக்கிறோம் 8ஆம் வசனத்துல, தகப்பனுடைய புத்தி தாயினுடைய போதகத்தை சிரசிற்கு அலங்காரமான முடி, உன் கழுத்துக்கு சரப்பணி என்று சொல்லி ஒப்பிடுகிறதை பார்க்கலாம். Here the Lord compares the instruction of the father and the law of the mother is compared to the ornament and to the chains about your neck. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஞானியாகிய சாலமோன் இதை எழுதும்போது, இந்த விளக்கத்தை கொடுக்கும்போது, தான் யாரிடத்திலே பேசுகிறோம், எப்படிப்பட்ட மனிதர்களிடத்திலே பேசுகிறோம் என்பதை அவர் ரொம்ப அறிந்து தெளிவாக தான் பேசினார். When Solomon writes this unto us, he has taken into account to whom he is writing and he is aware of what he is explaining. அவர் பேசிக்கொண்டிருந்த ஆடியன்ஸ் யாருன்னு சொன்னா அன்றையிலிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள். And the people to whom he was addressing in those days were Israelites. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கிழக்கத்தி புத்திரரை போல, கிழக்கு தேசங்கள்ல இருக்கிற மக்களை போல ஆபரணங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. And the Israelites, they are like the people of the eastern countries. They gave importance to the ornaments. நீங்க வேதத்தினுடைய காலத்திலையும் சரி, இந்த காலம் வரைக்கும் சரி, இந்த உலகத்தினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கிற மக்கள் பொதுவாகவே இந்த ஆபரணங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது நீங்க பார்க்கலாம். In the time of scriptures, or even these days, even the modern days, the people from the eastern countries, they gave importance to the ornaments or jewels. நீங்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரி, நீங்கள் மேற்கத்திய நாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா அநேகர் இந்த மாதிரி அலங்காரமாக அவங்க அநேக ஆபரணங்களை அணிகிறதை நீங்க பொதுவாக நீங்க பார்க்கவே முடியாது. But if you go to the western countries, the people of
of those countries, they do not give much importance to the ornaments. நம்ம ஊர்ல வந்து அடுக்கிற மாதிரி அவங்க எல்லாம் அந்த மாதிரி ஜுவல்ஸை போடுறது நீங்க பார்க்கவே முடியாது. And you won't see them wearing the jewels like our people. ஆனா நம்ம நாடுகள்லாம் விசேஷமா இந்த கிழக்கு நாடுகள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆபரணங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது ரொம்ப பெரிய காரியம் அவங்களுக்கு அது. The eastern countries people, they give much importance to the ornaments unlike the western countries. அதனால தான் வேதத்துல நீங்க ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பொதுவாக பயன்படுத்தப்பட்ட ஆபரணங்களை வேதம் வந்து சில முக்கியமான சத்தியங்களை வெளிப்படுத்துவதற்கு அடையாளமாக அல்லது அதை ஒரு விளக்கமாக பயன்படுத்தி இருக்கிறது. These ornaments are being used to depict the importance of the scriptures in various places in the Bible. நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானால் வேதத்தில் வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி ஆபரணங்களை அணிந்தவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. Even if you read in the scriptures, we see that the male and the female were equally using ornaments. நீங்கள் யாத்ராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்களை வாசிக்கும்போது, if you read Exodus chapter 3 and verses 20 to 22, அங்கே எகிப்தியர்களிடத்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொள்ளையாக கொடுக்க போகும் அவருடைய ஆசீர்வாதத்தை வந்து ஆண்டவர் வாக்குத்தத்தமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னமே அறிவித்திருந்தார். And the Lord has promised the Israelites in Egypt that what he would give to them when they leave the country. அதுல முக்கியமா அவர் வந்து வாக்கு பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா 22ஆம் வசனத்தை பார்ப்பீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஸ்திரீகள் என்ன பண்ணணும்னா தன் அயலகத்தாரிடத்திலும் தன் வீட்டில் தங்குகிறவர்களிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அவைகள் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள்னு சொல்லியிருக்கு. So I will stretch out my hand and strike Egypt with all my wonders, which I will do. Verse 22, brother. Verse 22. 22. Okay. But every woman shall ask of her neighbor, namely of her who dwells near her house, articles of silver, articles of gold, and clothing, and you shall put them on your sons and on your daughters. இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா முக்கியமான ஒரு காரியத்தை நீங்க பார்க்கலாம். One thing you will observe here, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ரெண்டு காரியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. 2 அல்லது 3 காரியம். ஒன்று வந்து ஆபரணம், இன்னொன்று வந்து வஸ்திரம், மூன்றாவது வந்து உடைமைகள். And the people over here, they give importance to the ornaments, the clothing, and to the belongings. Utensils, அவங்க யூஸ் பண்ண உபகரணங்கள். இதெல்லாம் நீங்க மூன்றுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான காரியம். These are the 3 things which were very important to them. நீங்க இந்த பைபிள் ஃபுல்லா எல்லா இடங்களிலும் இது ரொம்ப விலை உயர்ந்ததா அவங்க பார்த்ததை நீங்க பார்க்கலாம். And in the Bible you will see them, they have given much importance and they consider this as most valuable. நீங்க 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, if you read 2 Samuel chapter 1 and verse 24, அங்கே தாவீது இறந்து போன சவுல் ராஜாவுக்காக ஒரு பெரிய புலம்பலை அவர் பாடுகிறார். in the course of David's lament over King Saul's death, you can find the wearing of jewels. அங்கே நீங்க பார்க்கும்போது அவர் சொல்லுகிறாரு, இஸ்ரவேல் குமாரத்திகளே, உங்களுக்கு இரத்தாம்பரத்தை சிறப்பாய் உடுப்பித்து உங்கள் உடையின் மேல் பொன் ஆபரணங்களை தரிப்பித்த சவுலுக்காக அழுது புலம்புங்கள் அப்படின்னு சொல்வார். You daughters of Israel, weep over Saul, who clothed you luxuriously in scarlet, who put ornaments of gold on your apparel. அப்போ அங்க பாத்தீங்கன்னா ஒரு ராஜா கூட என்ன செய்திருக்கிறாருன்னா தன்னுடைய ஜனங்கள் மேல இப்படிப்பட்ட வஸ்திரங்களையும் ஆபரணங்கள் பொன் ஆபரணங்களை தரிப்பித்தாருன்னு சொல்லி அவர் எழுதுறது நீங்க பார்க்கலாம். And here we see the king also had gifted the ornaments and garments unto his citizens. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நீங்க யாத்ராகமத்துக்கு வருவீர்களானா யாத்ராகமத்துல 35:22 வாசிக்கும்போது, if you would read Exodus 35 and verse 22, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்துக்காக அவங்க காணிக்கைகளை கொடுக்கும்போது பல்வேறு பொன் ஆபரணங்களையே அவங்க ஆஃபரிங்கா கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. And here also we see when the Israelites collected the gifts for the temple, they collected ornaments. நீங்கள் அதுல பார்ப்பீங்களானா வேதம் சொல்லுகிறது 35:22 பாருங்களேன். Chapter 35 and verse 22. அதுல பார்க்கிறோம், மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்தகடங்கள், காதணிகள், மோதிரங்கள், ஆரங்கள் முதலான சகலவித பொன் ஆபரணங்களை கொண்டு வந்தார்கள். So they came, both men and women,
all who were willing heart brought brooches, earrings, signet rings, and armlets, and sort of gold objects, every man dedicating an offering of gold to the Lord. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பல்வேறு ஆபரணங்களை அணிந்தவர்களாய் மாத்திரமல்ல அதை காணிக்கைகளாக செலுத்தினதாகவும் நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். They not only did wear the jewels, but they also offered us offerings. நீங்க நேரம் இருக்கும்போது யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 33 இருந்து 35 வாசித்து பாருங்க. If you have time, may you read Exodus chapter 28 verses 33 to 35. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஆரோனுடைய வஸ்திரத்தை பார்க்கும்போது அதிலே ஏராளமான பொன் அலங்காரமாக பயன்படுத்தப்பட்டதை நீங்க வாசிக்கலாம். The garment of Aaron was decorated with gold. நீங்கள் அதே போல நீங்க பழைய ஏற்பாடுன்னு மாத்திரம் நினைக்காதீங்க, புதிய ஏற்பாட்டிலையும் சரி இதே போல இந்த ஆபரணங்கள் பயன்படுத்துவதை உதாரணமாக விளக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கு. And here, even in the New Testament, it has been exhibited to us as an example that the ornaments are being used. நீங்கள் உதாரணமாக இயேசுவே பரலோகத்தில் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, நீங்க வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அவர் மார்பருகே பொற்கச்சை கட்டி இருந்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். Even in the New Testament, we read in Revelations chapter 1 and 13 how the Lord is in the heavens. He is wearing a sash around his chest. கோல்டன் சாஷெட். அதே போல நீங்கள் வெளிப்படுத்தல் 14:14 வாசிப்பீர்களானால் அவர் தலையிலே பொன் கிரீடம் தரித்தவராக நீங்க பார்க்கலாம். And if you read Revelation chapter 14:14, a gold crown on his head the Lord wears. அதே போல வெளிப்படுத்தல் 21:18 வாசிப்பீர்களானால் ஆண்டவர் நமக்காய் தயாரித்திருக்கிற பரலோக நகரம் பொற்தள வீதியினாலும் பளிங்குக்கு ஒப்பான தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான பொன்னாக சுத்த பொன்னாக இருந்ததுன்னு படிக்கலாம். And you read in Revelation chapter 21 and 18, the Lord has built a city for us, and the building is of and the building has city streets of pure gold. நீங்கள் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், if you would read James 2 and 2, அங்கே நீங்க பார்க்கலாம் புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள வந்த விசுவாசிகள்ல கூட ஒரு சிலர் ஆபரணங்கள் அணிந்திருந்தாங்க, ஒரு சிலர் ஆபரணம் அணியாம சபைக்கு வந்தாங்க. Even in churches we see people coming to churches with ornaments and some do come without ornaments. நீங்கள் பாத்தீங்கன்னா ஒருவன் பொன் மோதிரம் அணிந்து கொண்டு உள்ளே வருகிறதை அங்கே குறிப்பிட்டிருக்கிறது. And a golden ring is on his finger, we see here. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிலர் அப்படி அணியாமலும் வருகிற மக்களை பற்றி அங்க நீங்க படிக்கலாம். And there are people who do come without wearing these ornaments. அப்போ இப்படி பல்வேறுபட்ட மக்களும் சபைக்குள்ள இருந்ததாக நீங்க வாசிக்கலாம். So different kind of people are there in the church. அப்போ நீங்க இந்த ஆபரணங்களை பாத்தீங்கன்னா வேதம் முழுவதும் பயன்படுத்தப்பட்ட சந்தர்ப்பங்கள் அநேகம் இருக்கிறது. And these ornaments are used in various places in the scriptures. அதனால ஜனங்களுக்கு இது ரொம்ப பழக்கப்பட்டதாக இவங்க பார்த்து பயன்படுத்துகிற காரியமா இருந்ததுனால இத வேதத்துல அநேக இடங்களிலே அதை ஒரு விளக்கமாக, ஒரு இல்லஸ்ட்ரேஷனாக, ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக ஆண்டவர் பயன்படுத்துறது நீங்க பார்க்கலாம். That is the reason, because people are very familiar with these ornaments and they have been using it, so the Lord uses this as an example to illustrate. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், for an example, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்த உடன்படிக்கையை பற்றி ஆண்டவர் பேசும்போது, when the covenant was made with the Israelites people, the Lord speaks. ஆண்டவர் அதை எப்படி விளக்குகிறார் என்று பார்த்தா, how he explains this, நீங்கள் எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 18 முதல் 16ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வசனங்களை வாசிக்கும்போது, if you would read the book of Ezekiel chapter 16 verses 8 to 12, அங்கே நாம் பார்க்கிறோம், அங்கே ஆண்டவர் பல்வேறு ஆபரணங்களை இஸ்ரவேல் ஆகிய தன்னுடைய சபைக்கு, தன்னுடைய குமாரத்திக்கு ஆண்டவர் உடுத்துவிக்கிறதை ஆண்டவர் விளக்குகிறார். And we see the Lord adorning the people of Israelites with various ornaments. அதுல நீங்க விசேஷமாக 11-12 வாசிப்பீர்களானால், if you would read chapter 11 verses 11 and 12, அதுல 12, பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து உன் கைகளிலே கடகங்கள், உன் கழுத்திலே சரப்பணி, உன் நெற்றியிலே நெற்றி பட்டம், உன்னுடைய காதுகளில் காது அணி, உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன் என்று சொல்லுகிறார். and here the Lord says, I adorned you with bracelets on your wrist, a chain on your neck, a ring on your nose, earrings on your ears,
crown on your head. I have adorned you with this. அப்போ ஆண்டவர் வந்து அது எதுக்கு அடையாளமா காட்டுறாருன்னா, நான் உன்னோடு இப்ப செய்த உடன்படிக்கை இது அடையாளமா இருக்கு என்று ஆண்டவர் சொல்றார். This is a covenant that I have made when I have adorned you with all these ornaments. அதே போல நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தேவனோடு இருக்கிற உறவை அந்த இஸ்ரவேல் மறந்து போனதற்கும் ஆண்டவர் அடையாளமா பேசும்போது எப்படி பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் எரேமியா 2:32 வாசிக்கும் போது அதை நீங்க வழங்கும். When the Lord spoke about the Israel forgetting the relationship with them, jewels are again used as an illustration. நீங்கள் அதில் வாசிக்கும் போது அதில் வாசிக்கலாம், ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாக என்னை மறந்து விட்டார்கள்னு சொல்லுவார். In Jeremiah chapter 2 and verse 32, can a virgin forget her ornaments or a bride her attire? Yet my people have forgotten me the days without number. இப்போ இதெல்லாம் நான் எதுக்கு சொன்னேன்னு சொன்னா, நீங்கள் இப்போ நம்ம திரும்ப நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது அங்கே தாயினுடைய போதகம் தகப்பனுடைய புத்திமதியை வந்து மறுபடியும் இப்படிப்பட்ட ஆபரணங்களோட இந்த சாலமோன் ஒப்பிடுகிறதை நாம் இங்க பார்க்கிறோம். Here in Proverbs 1:8, here the Lord compares the teaching of the father and the law of the mother compares to the ornaments. இதுல வந்து நான் இதை வாசித்து தியானித்து கொண்டிருந்த பொழுது வேதத்துல வந்து இந்த ஆபரணங்கள் 4 முக்கியமான சத்தியங்களை வெளிப்படுத்துகிறது என்று நீங்க பார்க்கலாம். In the scriptures the ornaments reveal 4 different kinds of truths. அது வெளிப்படுத்துகிறது, இந்த 4 சத்தியங்களை வெளிப்படுத்துகிறது. It reveals 4 truths. நான் நினைக்கிறேன் சாலமோன் ஒரு தகப்பன் தாயினுடைய ஆலோசனை புத்திமதிய தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் விளக்கும் போது கூட இதை மனதிலே வைத்துதான் அவர் இந்த போதகத்தையும் புத்திமதியையும் அவர் ஆபரணங்களோடு ஒப்பிடுகிறார் என்று நான் நினைக்கிறேன். And here the Solomon compares the teaching of the father and the law of the mother to the ornaments to reveal the 4 truths. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. 4 காரியங்களை வாசிக்கலாம். 4 truths. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. நீதிமொழிகள் 1:9. அவைகள் உன் சிரசிற்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். For there will be graceful ornament on your head and chains about your neck. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. முதலாவது இந்த ஆபரணம் எதற்கு அடையாளமா இருக்கிறது தெரியுமா? First of all, the ornament is compared to what? முதலாவது ஒரு மனுஷனுக்கு இருக்கும் செல்வம் அல்லது செல்வாக்கை பற்றி சொல்வது. First, it depicts the riches that a man possesses. An affluence. ஒரு மனுஷனுடைய affluence, அவனுக்கு இருக்கிற செல்வ பெருக்கை அடையாளமாய் காட்டுகிறது வந்து ஆபரணங்கள். First, it depicts affluence. அவனுக்கு இருக்கிற ஆஸ்தி, அவனுக்கு இருக்கிற திரட்சி, இதையெல்லாம் அது வெளிப்படுத்துகிறது. And it depicts the wealth that he has and all the power he has. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆகவே தான் நீங்கள் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கு நீங்கள் வருவீர்களானால், hence you read in Genesis chapter 24 and verse 22. அங்கே எலியேசர் வந்து தன்னுடைய எஜமானுடைய மகனாகிய ஈசாக்குக்கு பெண் தேடி போகும்போது, when Eliezer the servant of Abraham goes seeking for a bride for his master, அங்கே அவன் ரெபேக்காளுக்கு அவன் வந்து என்ன செய்கிறான்னா ஆபரணங்களை கொடுத்து உடுத்துவிக்கிறது நீங்க பார்க்கலாம். and here he gives ornaments unto Rebekah and adorns her. நீங்க 22ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, if you would read 24:22, வேதம் சொல்லுகிறது, அந்த மனிதன் அரை சேக்கல் எடையுள்ள பொற்காதணியையும் அவள் கைகளுக்கு 10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்தான் என்று பார்க்கிறோம். The man took gold ring weighing half a shekel and 2 bracelets of her arms weighing 10 gold shekels. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அப்போ இங்க நீங்க பார்ப்பீங்களானா எதற்காக இதை கொடுத்தான்னு சொன்னா, தான் வந்திருக்கிற வீடு ஆபிரகாமின் வீடு பெரிய செல்வந்தனுடைய வீடு என்று காண்பிப்பதற்கு, அதிலிருந்து தாராளமாக எடுத்து நான் கொடுக்கிறேன் பாருங்க, எங்களுடைய செல்வத்தை பாருங்கன்னு காண்பிக்கிறதுக்கு அடையாளமாக தான் இந்த ஆபரணங்களை ரெபெக்காளுக்கு கொடுத்ததாங்க நீங்க பார்க்கலாம். And why did Eliezer the servant of Abraham did this? To show that Abraham was a very wealthy man and these are the riches out of the Abraham's possessions. நான் நினைக்கிறேன் சாலமோன் வந்து தகப்பனுடைய போதகம், தகப்பனுடைய புத்திமதி, தாயினுடைய போதகத்தை ஆபரணங்களோடு ஏன் ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், இந்த புத்திமதியும் போதகமும் ரொம்ப ரொம்ப விலையேற பெற்றது. Why did Solomon compare this to
the ornaments, that is, the teachings and the law of mother, because these are very precious. அதாவது இது கிடைக்க பெறாத ஒரு பொருள். These are very precious in the sight of people. அது வந்து நீங்க எங்க தேடினாலும் கிடைக்காது. You won't be able to find it very easily. இப்படிப்பட்ட போதனைகளையும் புத்திமதிகளையும் சொல்லுகிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். And the people are fortunate who get these kind of teachings and law. ஏனென்றால் இந்த உலகத்துல போதிக்கிறதுக்கும் புத்திமதி சொல்றதுக்கும் அநேக பெற்றோர் இல்லை. There are no parents in this world nowadays to give these kind of நீங்கள் அவர்களை instructions and law. பொதுவாக நீங்க பார்க்க முடியாது. We won't be able to see them. You cannot see them commonly, it's not a very common feature. இது ரொம்ப ரேரான ஒரு காரியம். These are very rare things in the world அதனால of today. சாலமோன் சொல்றாரு, Hence Solomon says, இது வந்து ரொம்ப விலையேற பெற்றதுப்பா. these are very precious in your sight. இத நீ வந்து ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு அலட்சிய பொருளாக நீ நினைக்காத. May you not despise these teachings and the law of your mother. அதனால தான் இந்த போதகத்தை பற்றி பெற்றோருடைய ஆலோசனைகளை பற்றி பேசும்போது அது அசட்ட பண்ணிராதன்னு சொல்லியிருக்கோம். Hence he keeps on repeating, do not despise these teachings. பாருங்க, repeatedly. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, That's why the Bible says, நல்ல முத்துக்களை வந்து என்ன பண்ண கூடாதுன்னா பன்றிக்கு முன்னாடி போடக்கூடாதான். hence he says, do not cast the pearls in front of the swines. ஏன் தெரியுமா? அதுக்கு அதோட விலை தெரியாது. Because the swines will not know the value of it. அது என்ன செய்யணும்? அதை மொத்தமா நசுக்கி போடுறோம். And the swine will completely destroy it. அந்த முத்துக்களை எடுத்துட்டு போய் சேத்துல கொண்டு போடும். And it will cast them into the marsh. ஏன்னா அதுக்கு வந்து அதோட விலை தெரியாது. Because the swines will not know the value of the pearls. இன்னைக்கு அநேக பிள்ளைகளுக்கு பெற்றோர் சொல்லுகிற புத்திமதி வந்து விலை தெரியல. Hence the children of these days, they do not understand the value of the instructions from the parents. பெற்றோர் வந்து கொடுக்கிற ஆலோசனைகள் புத்திமதிகளை அநேகர் அசட்டை பண்றாங்க. And the children, they despise the instructions given by the parents. அநேகர் வந்து பெற்றோருடைய ஆலோசனைகளை பரிகாசம் பண்றாங்க. And they even the children ridicule the parents' instructions. அநேகர் தங்கள் செவிகளை அடைத்துக் கொள்றாங்க. And they block the ears. எனக்கு இது தேவையே இல்ல, உங்க புத்திமதி எனக்கு அவசியம் இல்லன்னு சொல்றாங்க. And the children say, I do not require these instructions from you. ஏன் தெரியுமா? You know why? அந்த பெற்றோருடைய ஆலோசனை பொன்னை பார்க்கிலும் ஆபரணங்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாதனால. Because the children do not know the value of the instruction that is given by the parents onto them. They are most precious. நான் நினைக்கிறேன் இந்த நாட்கள்ல பெற்றோருடைய ஆலோசனைகளை தள்ளாமல் அந்த ஆலோசனைகளுக்கு செவி கொடுக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் பிள்ளைகளாகி நமக்கு தரணும். Let the Lord open our ears of understanding and the Lord open our hearts that we may accept the instruction of our parents. நான் சொல்லுவேன், நீங்கள் பிள்ளைகளாய் மாத்திரமல்ல, ஒருவேளை உங்களுக்கு பெற்றோர் இல்லாமல் நீங்கள் வயதானவர்களாக இருந்தாலும் நாம் எல்லாரும் நம்முடைய பரம தகப்பனுடைய பிள்ளைகள்ன்றதை மறந்துடக்கூடாது. We should not forget that we are the children of our heavenly Father. We should open our heart, we should open our ears to get the instructions from him. அவர் வந்து ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுறாரு. Every day he speaks to us. அவர் நமக்கு வேண்டிய ஆலோசனைகளை தருகிறார். And he gives us the instructions and the counsel every day. வேதம் சொல்லுகிறது, உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். I shall keep my eyes upon you and I shall lead you. அத ஆண்டவர் கொடுக்கிற நடத்துதல், அவர் கொடுக்கிற ஆலோசனை, அவர் பேசுகிற ஒவ்வொரு சத்தத்தையும் நாம கேட்டு நாம் ஆண்டவருக்கு வந்து நாம வந்து பதில் கொடுக்கிறவர்களாக, அதை நாம கவனிக்கிறவர்களாக கர்த்தர் ஒரு இருதயத்தை நமக்கு தரணும். Let the Lord give us a heart that we might accept whatever he tells. Let us be attentive to his voice. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. May glory be to God. அப்ப ஏன் இந்த இல்லஸ்ட்ரேஷன் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, why is the illustrations being used? இந்த பொன் வெள்ளி இந்த ஆபரணங்கள் வந்து அந்த ஆலோசனையினுடைய விலையை நமக்கு காண்பிப்பதற்காக. Why is this illustrations being used that is compared to ornaments? Because it depicts the value of the instructions. The affluence of the instruction. இரண்டாவது முக்கியமான காரியத்தை அது சொல்லுகிறது. And secondly, it depicts. நீங்கள் மறுபடி அந்த நீதிமொழிகள் 1:9 வாசித்தால், if you would read Proverbs 1:9 again, வேதம் சொல்லுகிறது, அவைகள் உன் சிரசிற்கு அலங்காரமான முடியாக இருக்கும். For they will be a graceful ornament on your head. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அங்க எப்படி இருக்குமா? How will it be? இந்த ஆலோசனை, இந்த புத்திமதி, இந்த போதனை வந்து அந்த பிள்ளைகளுடைய தலையில வந்து ஒரு அலங்காரமான ஒரு முடியாக இருக்கும். How will the instructions and the teachings and the counsel of the parents be upon the head of the children? It will be a graceful ornament on
their heads. நீங்கள் வேதத்துல இந்த அலங்காரமான ஆபரணங்களை பற்றி எல்லாம் படிக்கும் போதெல்லாம் இந்த ஆபரணங்கள் ஒருவருக்கு அலங்காரத்தை கொடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்டதாக நீங்க வாசிக்கலாம். And these ornaments are used to exhibit their beauty. It actually adds beauty to someone. And it adds beauty. உதாரணமாக நீங்கள் ஏசாயா 61:10 வாசித்தீங்கன்னா, if you would read as a book of Isaiah chapter 61 அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. I would read these verses for you. ஏசாயா 61:10. Isaiah chapter 61 and verse 10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரித்தார் என்று வாசிக்கிறோம். When the Lord spoke about the greatness of salvation, the illustrations are taken from garments and jewelry. Jewelry are an important part of bridal decoration. 61ல பாருங்க, 61 பாத்தீங்கன்னா 61:10, I will greatly rejoice in the Lord, my soul. I will greatly rejoice in the Lord, my soul shall exult in God, for he has clothed me with the garments of salvation, he has covered me with the robe of righteousness, as a bridegroom decks himself like a priest with a beautiful headdress, and as a bride adorns herself with jewels. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க என்ன முக்கியமா சொல்லி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த அலங்காரம் கொடுக்கிறதாக இந்த ஆபரணங்கள் பயன்படுத்தப்படுகிறது. Beauty is added to along with the ornaments. Ornaments give beauty. Ornaments add beauty to a person. அதற்காக தான் அந்த ஆபரணங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Ornaments are beautified. It beautifies a person. அப்போ இங்க சாலமோன் என்ன சொல்லுகிறாருன்னு பார்த்தா, what does Solomon say here? அப்பா நீ உன்னுடைய தாயினுடைய போதகம், உன்னுடைய தகப்பனுடைய போதகம் புத்திமதி எப்படி இருக்குன்னா, உன் தலையில் இருக்கிற ஒரு அலங்காரமான ஒரு ஆபரணத்தை போல, உன் கழுத்துல மாட்டியிருக்கிற ஒரு அலங்காரமான ஆபரணத்தை போல இருக்கிறது. Here Solomon says, when you take the teachings of your father and the instructions of your mother, it is like a ornament on your head. அது உன்னை அழகுபடுத்துகிறது. Graceful ornament on your head, and it beautifies you. அது உன்னை அழகுபடுத்துகிறது. And it beautifies you. பாருங்க அவர் என்ன சொல்லுகிறார்னா, ஒருவன் ஒரு ஆபரணத்தை போட்டிருக்கிறான்னு சொன்னா எல்லாருமே அதை அவங்க கண் அதை பாக்குது, அதனுடைய அழகை ரசிக்குது. And when a man wears an ornament, the eyes of the people are upon that ornament and they enjoy it. அவர் சொல்லுகிறாரு, இந்த கண்களால் பார்க்கிற நீங்க போட்டிருக்கிற ஆபரணத்தை பார்க்கிலும் ஒரு அழகான ஆபரணம் உனக்கு இருக்கு. அது என்ன தெரியுமா? உன்னுடைய தாயினுடைய போதகம், உன் தகப்பனுடைய புத்திமதி. And more than the ornaments that the person has worn, the instruction of your father and the counsel of your mother is more precious than these ornaments what you admire. அது உன்னை அழகுபடுத்துகிறது. It beautifies you. அது உன்னை அழகுபடுத்துகிறது. And it will beautify you. பாருங்க, நாம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வெளியில போடுற அலங்காரங்கள் தான் பெரிய அலங்காரம் நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம். Whatever we wear outside, we think it is of great importance. And நீங்க அதுதான் உங்களை அழகுபடுத்துது நம்ம நினைக்கிறோம். And we think that beautifies us. ஆனால் நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வருவீர்களானால், when you come to the New Testament, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களை வாசிப்பீர்களானால், if you would read 1 Peter chapter 3 and verses 3 and 4, அங்கே பேதுரு சொல்லுகிறாரு, and here Peter says, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல், அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதா இருக்கிறது. Do not let your adorning be external, by braiding your hair and putting off gold jewelry or clothing you wear. Let your adorning be of the hidden person of the heart, which with the imperishable beauty of gentle and quiet spirit, which is God's sight is very precious. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அப்ப என்ன சொல்லுகிறாருன்னா, வெளியில பார்க்குற அலங்காரத்தை வச்சிட்டு ரொம்ப அலங்காரமா இருக்கிறோம் நீங்க நினைக்காதீங்கப்பா. Do not admire the beauty of the external ornaments. இதை விட ஒரு அலங்காரம் இருக்கு. There is more precious than this ornament. இந்த அலங்காரம் வெளியில இருக்கிற ஆபரணங்களால இல்ல, இருதயத்துல மறைந்திருக்கிற குணம்.
And these things are hidden in your heart, which are more precious than the ornaments which is shown outside. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பற்றி எழுதும் பொழுது When Apostle Paul writes about this, 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 9 முதல் 10 வாசிப்பீர்களானால், if you read 1 Timothy chapter 2 verses 9 and 10, அவர் மறுபடியும் சொல்லுவாரு, again he says, ஸ்திரீகளும் மயிரை பின்னுகளினாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பெற்ற வஸ்திரங்களினாலாவது உங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். likewise also the women should adorn themselves in respectable apparel with modesty and self-control, not with braided hair and gold or pearls or costly attire, but with what is proper for a woman who professes godliness with good works. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. Amen. How good is it? பாருங்க, நம்ம நிறைய வேளை வெளியில இருக்கிற அலங்காரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம். We give importance to the outward beauty. மக்கள் எதை பார்க்கறாங்க? நம்ம வெளியில இருக்கிற பொருட்களை வைத்து நம்முடைய விலையை நம்ம நிர்ணயிக்க ட்ரை பண்றோம். What do the people look? They look at all our ornaments and they நம்ம அதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல் நம்ம நினைக்கிறோம். They think that is beautiful to them. சாலமோன் சொல்றாரு, But here Solomon says, இந்த அலங்காரமான நீங்க ஆபரணங்களை அணிகிறத பார்க்கலாம், more than the ornaments that you wear, ஒரு பிள்ளையாகிய உனக்கு ஒரு ஆபரணம் வேணும்பா. there is something a child needs more than this. எது என்ன தெரியுமா? And what is it? உன் தலையின் மேல உங்க அப்பாவுடைய ஆலோசனை, உன் கழுத்தின் மேல ஒரு இருக்கிற சரப்பணியை போல உன் தாயினுடைய புத்திமதியை நீ அணிந்து கொள். You should compare it with the crown upon your head, the instruction of your father, and the counsel that your mother gives as a chain around your neck. அதுதான் உனக்கு அலங்காரம். That is what is beauty to you. இன்னொரு விதமா சொன்னா, In other words, நீ எவ்வளவுதான் ஆபரணங்களை நீ அணிந்திருந்தாலும், however ornaments you might wear, உனக்கு மாத்திரம் உன்னுடைய தகப்பனுடைய புத்தி மாத்திரம், உன்னுடைய தாயினுடைய ஆலோசனை மட்டும் நீ கேட்காம போவாயானால் உன் வாழ்க்கை அலங்காரமா இருக்காது. and however wealth or the ornaments that you might have outwardly, but if you do not hear to the counsel of your mother and father, it will be of no use. ஒவ்வொரு பிள்ளைக்கும் இந்த ஆபரணம் இருக்கணும். And every child needs this. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. மூன்றாவது நான் சொல்லுவேன், Third, I tell you, இந்த ஆபரணத்தை ஏன் அவர் ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், இந்த ஆபரணத்திற்கு ஒரு மூன்றாவது காரியம் அடையாளமா இருக்கிறது. and why does he compare this ornaments to the counsel of mother and father? That is third thing is, இந்த மூன்றாவது, third, நீங்கள் யோபு 23:10க்கு வருவீர்களானால், if you would read Job 23 and verse 10, வேதம் சொல்லுகிறது, the Bible says, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். Job 23:10, but he knows the way that I take. When he has tested me, I shall come forth as gold. அப்போ அங்க அர்த்தம் என்னன்னு சொன்னா, What is the meaning of this? ஒரு பொன்னை நீங்க எவ்வளவு சோதிச்சாலும் எவ்வளவு உருக்குனாலும் அது அழிந்து போகாது, அது இன்னும் சுத்தமா மாறிடும். And however much you might heat the gold, it will get more purified, but it will not change. அது இன்னும் பெட்டரா மாறிடும். It will turn better. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy அவர் name. என்ன சொல்லுகிறார்னா, உங்க அப்பா அம்மாவுடைய ஆலோசனை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, நீ எவ்வளவு வெறுத்தாலும், நீ எவ்வளவு அதை நீ நேசிக்காம போனாலும் அதனுடைய தன்மை மாறவே மாறாது. The counsel of the parents will never change, however you might try to reject it. The character of a father's instruction, the mother's counsel, அதுதான் மூன்றாவது பேச, the character of gold, the character of this jewel. நீ அதை பார்ப்பியா, ஆனால் எவ்வளவு தான் நீ அதை அசட்டை பண்ணாலும் அது மாறவே மாறாது. And even if you despise, the character of the gold will not change, however much you might eat, it gets more purified. எத்தனை வருஷமானாலும் அதுக்கு விலை இறங்கவே இறங்காது. And however long it might be, the value of the gold will not come down. நீங்க இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் பாருங்களேன். You may consider everything of this world, all the things. எல்லா பொருளுமே காலம் போக போக அதோட விலை குறைஞ்சிக்கிட்டே வரும். Over a period of time, everything get depreciated. உதாரணமா இரும்பு எடுத்துக்கொள்ளுங்களேன். If you take iron, காலம் ஆக ஆக அது துரு பிடிச்சு அதோட விலை குறைஞ்சிக்கிட்டே போயிடும். if you take iron, over a period of time it gets rusted and the value goes down. ஆனால் நீங்க தங்கத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, on the other hand, if you consider gold, அது 3000 வருஷம் தங்கமா இருந்தாலும், if it is even 3000 years old gold, you have, அந்த தங்கத்துக்கு விலை குறையவே குறையாது. the value of the gold will never go down at any point of time. நீங்க அத முழுசா உருக்கி போட்டா கூட அதுக்கு விலை குறையாது. Even if you melt the gold what you have, even then the value doesn't come
come down. இன்னும் சொல்ல போனா எவ்வளவு அதிகமா நீங்க உருக்குனாலும் அதோட விலை இன்னும் அதிகரிக்குமே தவிர அது குறையாது. Oh, you might heat it in the furnace, the value of the gold may go up, never come down. அதே போலதான் Likewise, ஒரு தகப்பனுடைய புத்தி, the counsel of the father ஒரு தாயினுடைய ஆலோசனை, and the teaching of the mother, நான் சொல்லுவேன் எத்தனை ஆண்டுகள், எத்தனை புறக்கணிப்பு, எத்தனை அசட்டை வந்தாலும் அதற்கு ஈடாக இணையாக ஒன்றுமே வராது. and however long it might be, the teaching of the father and the instructions of the mother will not lose its value. எல்லாமே அழிந்து ஒளிந்து போனாலும் அந்த பெற்றோருடைய ஆலோசனை ஒளியவே ஒளியாது. Everything might perish around us, but the counsel of the parents will never perish. நான் நினைக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில இதை பத்திரப்படுத்தி பாதுகாக்க வேண்டியது அவசியம். We need to take this counsel and we need to preserve it and protect it. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை நம்முடைய இருதயத்திலே பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ளணும். Hence we need to protect the instruction that is given to us by our heavenly Father. ஏன் தெரியுமா? You know why? வானமும் பூமியும் ஒளிந்து போகலாம், The heaven and earth may pass away, ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை ஒரு நாளும் ஒளியவே but ஒளியாது. the word that he gives us will never pass away. அல்லேலூயா. Hallelujah. ஆகவே நாம் அதற்கு கனம் கொடுத்து மரியாதை கொடுத்து அது என்னென்னைக்கும் என்னோடு நிலைத்திருக்கிற ஒரு ஆபரணமாக, நிலைத்திருக்கிற ஒரு பொருளாக எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கு. Hence we need to protect this and preserve it for lifelong. நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு செய்தி கேட்கும்போது கூட இந்த நோட்ஸ் எடுக்கிற பழக்கம்லாம் உண்டு. And people do take notes. சில பேருக்கு அந்த பழக்கம் இருக்கு. They have the habit of taking notes. ஆனா நிறைய பேர் அந்த நோட்ஸை எடுக்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க. ஆனா அநேக வேளை அதை திரும்ப பார்க்கிறது கிடையாது. And many of us, we do take notes, but we do not refer it back. நீங்க அதுக்கு திருப்பி போய் அதை போய் நீங்க ஆராய்ச்சி பண்ணி திருப்பி வாசிச்சு பாருங்க, அதனுடைய விலையேற பெற்ற தன்மை உங்களுக்கு அப்ப பிரகாசிக்கும். When we take the notes and if you refer it back over a period of time, then you will know the importance of the notes that you have taken. நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்க வாழ்க்கையில போன கடினமான வருடங்கள், கடினமான மாதங்கள், கடினமான வாரங்கள்ல கர்த்தர் எப்படி சமயத்துக்கேற்ற வார்த்தையை கொடுத்து உங்களை நடத்தினார் அப்படின்றத நீங்க அதுல கண்டுபிடிப்பீங்க. And only when you go through the trial times and temptation times, when you refer these notes back, you will know how the Lord has led you during this trial sometimes. நீங்கள் சில வேளையில உங்கள் வாலிப வயதுல எடுத்த நோட்ஸை திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்க கண்டுபிடிப்பீங்க அது எப்படி உங்கள் வாழ்க்கையில அந்த காலத்துல உங்களை வழிநடத்துகிற ஒரு தீபமாக விலையேற பெற்றதா இருந்தது அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க. And even you refer the notes that you have taken in your youth, it might help you to how you have passed through the trial times at the youth age. ஆண்டவர் எப்படி அழகா உங்களை நடத்திட்டு வந்தாரு. How the Lord has led you wonderfully. நான் சொல்லுவேன் அது ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷம். It is very precious. அது ஒரு நாளும் அழிந்து போகவே போகாது. And it should not perish at any point of time. சில வேளையில பாத்தீங்கன்னா சில வேளையில ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆலோசனைகளே நாம மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுல அது ஒரு விலையேற பெற்றதா இருக்கும். And sometimes the Lord gives us the trials and temptations or the counsels that it might help us to help others when they go through the same path. The same counsel we receive can be shared with others. Amen. For their benefit. நாம பெற்ற அந்த வார்த்தையை அநேக வேளை அநேகருடைய ஆசீர்வாதத்துக்கு நம்ம கொடுக்கிற கர்த்தர் உதவி செய்வார். The words that we receive from the Lord, the Lord helps us to give it on to others during their trial times. எப்படி பொன் நம்ம கையில இருந்தாலும் விலையேற பெற்றது, அதே பொன்னை கொண்டு போய் இன்னொருத்தர் கொடுத்தீங்கனாலும் எவ்வளவு விலையேற பெற்றதா இருக்குமோ அப்படிதான் தேவன் நம்ம கொடுக்கிற ஆலோசனையும் இருக்கிறது. The counsel of the Lord is like this. It is like the gold. Whether the gold is with us, it's valuable, or you give it to others, it becomes valuable to the others also. Likewise the instructions. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. சில பேர் என்கிட்ட சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். At times people do tell me, பாஸ்டர் நீங்க கொடுத்த செய்தி, the words that you gave, அந்த sermon, அந்த கொடுத்த செய்தியை நாங்க அப்படியே எடுத்து இன்னொருத்தருக்கு பேசிட்டோம் பாஸ்டர். The sermon that you have given, we have given it to others the same form. மத்தவங்கட்ட பிரசங்கம் பண்ணிட்டோம். I have preached it to others. எனக்கு அவங்க சொல்லுவாங்க அது அவங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. And it was very useful to them also, the sermon. சில பேர் சொல்லுவாங்க பாஸ்டர் உங்க செய்தியை நான் எடுத்து நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் பேசிட்டேன், நீங்க எது தப்பா நினைக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. At times people do come to me and say, Pastor, I have taken your sermon and preached, so do not mistake me. அப்போ நான் சொல்லுவேன் நான் பேசினா என்ன நீங்க பேசினா என்ன, கர்த்தருடைய வார்த்தை தானே, அது எங்க போனாலும் அது ஆசீர்வாதமா இருக்கும். I do tell them, I will not take I'm not against it. May you preach the word because it is ultimately the word of Lord. Let it go from anyone's mouth. அது precious தான். அது எவ்வளவு எத்தனை கை மாறினாலும் அது விலையேற பெற்றது. And how many hands it might change, but it is quite precious. ஏன்னா அதுதான் ஒரு பொன்னினுடைய
தன்மையே அதுதான். The quality of the gold is that it will not change. அப்ப எதுக்காக சாலமோன் வந்து இந்த புத்திமதிகளை அந்த ஆபரணத்தோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னு சொன்னா, அந்த பொன்னினுடைய தன்மை, அந்த ஆபரணத்தினுடைய கேரக்டர், அது என்னன்னு சொன்னா அது மாறவே மாறாது. The character of gold is it will never change at any point of time. Whoever might have it, it is the same. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நான்காவதாக கடைசியாக, Lastly, ஏன் வந்து அந்த பிள்ளைக்கு கொடுக்கிற ஆலோசனையை ஒரு ஆபரணத்தோடு அவர் ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், why Solomon compares this counsel of the parents to an ornament? நான்காவது, ஒருவருடைய கழுத்தின் மேல் அல்லது சரீரத்தின் மேல் போடப்படுகிற ஆபரணம் வந்து அவர்களுக்கு ஒரு கனத்தை அல்லது விசேஷ தன்மையை அவர்களுக்கு கொடுக்கிறது. The ornaments increase the honor that the man wears. It gives distinction to the It's a sign of distinction. அது ஒரு விசேஷ தன்மைக்கு அது ஒரு அடையாளமா It இருக்கு. is a sign of distinction to the man who wears it. இன்றைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ல வந்து ஒரு கோல்டு மெடலை போட்டாங்கன்னு சொன்னா அர்த்தம் என்னன்னா, மற்ற எல்லா ஓட்டப்பந்தய வீரர்களை பார்க்கிலும் இந்த மனுஷன் விசேஷமானவன்னு காட்டுறாங்க. Nowadays, even in the Olympics, you see when you receive the gold medal, he is more precious than the other people who took part in the games. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நீங்க வேதத்துல கூட வாசிப்பீங்களானா, Even in the scriptures you read, அநேகர் வந்து கனப்படுத்தப்பட்ட பொழுது, அவர்களுக்கு கௌரவம் கொடுக்கப்பட்ட பொழுது, அவர்களுக்கு பொன் ஆபரணங்கள் அல்லது சரப்பணிகள் போடப்பட்டதை நீங்க பார்க்கலாம். Even in the scriptures we see when a man is honored, gold ornaments were given unto them. நீங்க உதாரணமாக யோசேப்பை பார்ப்பீர்களானால், When you look at Joseph, ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை if you வாசிப்பீர்களானால், would read Genesis 41 and verse 42, அங்கே பார்வோன் அவன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்தான் என்று பார்க்கிறோம். Then Pharaoh took off his signet ring from his hand and put it on Joseph's hand and clothed him with garments of fine linen and put gold necklace around his neck. நீங்கள் அதே போல தானியேல் 5:29 நீங்கள் வாசிப்பீர்களானால், Likewise, if you read Daniel 5:29, அங்கே பெல்சாஷார் தானியேல் சொன்ன அந்த சொப்பனத்தின் அந்த தரிசனத்தினுடைய அர்த்தம், அந்த கையினால் எழுதின அந்த வாசகத்தினுடைய அர்த்தத்தை சொன்னதுக்காக அவன் என்ன செய்தான் என்று பார்த்தால், பெல்சாஷார் தானியேலுக்கு ரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சரப்பணியையும் தரிப்பிக்கவும் ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியா இருப்பவன் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். When Daniel revealed the dream, the truth of the dream, Belshazzar the king gave orders that they clothed Daniel with purple and put a necklace of gold around his neck and used proclamation concerning him that he now had authority as the third ruler in the kingdom. நீங்கள் அதை பார்ப்பீங்களானா அங்க கனத்திற்கு அடையாளமாக அதை பார்க்கலாம். And it is a sign of honor to the people. நீங்கள் அதே போல யோபுனுடைய சம்பவத்தை வாசித்தீங்கன்னா, If you read about Job, யோபு 42ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, if you read Job 42 and verse 11, அவனுடைய சிறையிருப்பெல்லாம் மாறி அவன் பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு வந்த பிறகு, and after the time of trials of Job, அவனுடைய சொந்தங்கள் எல்லாம் அவனை தேடி வந்தாங்க. and all his relatives came to him. வேதம் சொல்லுங்க, அவங்க எல்லாரும் ஒரு பொன் மோதிரத்தை அவனுக்கு கொடுத்தாங்களாம். And all the relatives of Job gave a gold ring unto him. நீங்கள் லூக்கா 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், If you would read likewise Luke chapter 15 verse 22, அங்கே இளைய குமாரன் தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து அப்பாவை தேடி திரும்பி வந்தபோது, when the prodigal son returned unto the father, வேதம் சொல்லுகிறது, the Bible says, அப்பா வந்து அவனுக்கு ஒரு பொன் மோதிரத்தை போடுவித்தாருன்னு சொல்லி பார்க்கிறோம். and the father gave a signet ring unto the son. இந்த ஒவ்வொன்றும் எதற்கு அடையாளமா இருக்குன்னா, What is depicts? உன்னை நான் கனப்படுத்துகிறேன், I am honoring you, my son. நீ மற்றவர்களை விட விசேஷமானவன் என்பதை You காண்பிக்கிறேன். shall be more distinct. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நீங்க நீதிமொழிகள் 1:9 வாசிக்கும் போது, If you would read Proverbs 1:9, இந்த தாயினுடைய போதகம் தகப்பனுடைய புத்திமதி அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும்னா, சிரசிற்கு அலங்காரமான முடி, கழுத்துக்கு சரப்பணியுமா இருக்கும். for there will be a graceful ornament onto your head and chains about your neck. அது எதை பத்தி Proverbs சொல்லுகிறது? 1:9.
அது எதை பற்றி சொல்லுகிறது என்று சொன்னால் What does it show? அது நமக்கு இருக்கிற விசேஷித்த தன்மை. And it is a great honor and distinction to us. எந்த பிள்ளை விசேஷித்த பிள்ளை தெரியுமா? And which child is great? எந்த பிள்ளை விசேஷமான பிள்ளை தெரியுமா? You know which child will be very great? டிஸ்டிங்டிவ் சைல்டு யாருன்னு சொன்னா, சைல்ட் ஆஃப் டிஸ்டிங்ஷன் யாருன்னு சொன்னா, தன்னுடைய தகப்பனுடைய புத்திக்கும் தாயினுடைய ஆலோசனைக்கும் செவி கொடுக்கிற பிள்ளை. A child will be very distinctive when he pays heed to the instruction of the father and to the law of the mother. நிறைய பிள்ளைங்களுக்கு இது புத்தி தெரியல. Most of the children, they do not understand the அவங்க secret. நினைக்கிறாங்க அப்பாவுடைய புத்தியையும் தாயுடைய ஆலோசனையும் கேட்டா அவங்களுக்கு பெரிய அவமானம்னு நினைக்கிறாங்க. They think it is a great shame if you listen to the teachings of the father and the mother. சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, இன்னும் கூட உங்க அப்பா அம்மா சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கியா? Even now the friends do come to you and say, are you still listening to your parents' counsel? அவங்க அந்த காலத்து ஆளுங்க. They are old tradition people. அவங்கள போய் கேட்டுக்கிட்டு உட்கார்ந்திருக்கேன்னு சொல்லி சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து பரிகாசம் பண்ணுவாங்க. And the friends will ridicule you. Why are you still listening to the counsel of your parents? ஆனா பைபிள் சொல்லுது, But the Bible says, நீ தகப்பனுடைய ஆலோசனை தாயினுடைய ஆலோசனை நீ கேட்கும்போது அது அவமானம் கிடையாது, அது உன்னை விசேஷமானவனாய் மாற்றும். but on the other hand, the Bible says it is a great honor to get the instruction and the law of the mother from your parents, because it's a great ornament to your. 4 காரியங்களை கவனிச்சோம். Today we seen 4 things. 4 காரியங்கள். 4. இந்த அலங்காரங்கள் கொடுக்கிற 4 காரியம். The 4 truths. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ABCD ன்னு கவனிச்சோம். We meditated as ABCD. A for affluence. A for affluence. Affluence அப்படின்னா நமக்கு இருக்கிற ஐஸ்வரியம். The wealth that we have, it is ஐஸ்வரியம் என்னது? ஐஸ்வரியம் என்னது? What is wealth? ஐஸ்வரியம் வந்து கழுத்துல போடுறது இல்ல, அல்லது தலையில போடுற அலங்காரம் இல்ல. It is not the ornaments that we wear. சாலமோன் சொல்றாரு, Solomon says, ரொம்ப விலையேற பெற்றது உன் வாழ்க்கையில் ஐஸ்வரியமானது என்ன தெரியுமாப்பா? புத்திமதியை கேட்கறது தான். The more affluent thing in your life is paying heed to your parents' counsel. ரெண்டாவது எதை பத்தி கவனிச்சோம்னா, Secondly, what did we meditate? B for beauty. B for beauty. அழகு. And it beautifies. உனக்கு இருக்கிற அழகு என்ன தெரியுமா? What is the beauty that you would நீ have? போட்டிருக்கிற சரப்பணி கிடையாது. It is not the chain that you wear. அந்த அழகு வந்து கொஞ்ச நாள்ல மங்கி போயிடும். And it will fade away. ஆனா அதை விட அலங்காரம் ஒண்ணு இருக்கு. And there is more beautiful thing than that. என்ன தெரியுமா அது? You know what? உன் தகப்பனுடைய புத்திமதி தாயினுடைய ஆலோசனை போதகம். It is the teaching of your father, and the counsel of your mother is more precious than your ornaments. அது உன்னை இன்னும் அலங்காரம் உள்ளவனாய் மாற்றிரும். And it will beautify you more. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. மூன்றாவது C for character. And C for character. என்ன கேரக்டர்? என்ன தன்மை என்று கேட்டீங்கன்னா, that would build up your character. என்ன தன்மை? What is the nature? What is the character of gold? What is the character of the jewel அப்படின்னு கேட்டீங்கன்னா, what is the character of the ornament? அந்த அலங்காரமான ஆபரணம் வந்து அது அழியவே அழியாது. And it is unperishable. அந்த தங்கம் வந்து அது எவ்வளவு நீங்க உருக்குனாலும் அது வந்து அழகு கொடுத்துட்டே இருக்கும். And how much you might heat the gold, it will get more beautified. அது இன்னும் சுத்தமாயிட்டே இருக்கும். It will get more purified. நிறைய வேளையில அப்பா அம்மாவுடைய ஆலோசனை வந்து இன்றைக்கு வந்து ரொம்ப விலையேற பெற்றதா தெரியாது. Today the teachings of your parents may not be great to you today. தேவன் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகள் இன்றைக்கு நமக்கு வெளியேற பெற்றதா தெரியாம இருக்கலாம். The counsel the Lord gives us may not be great to us today. ஆனால் நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள் பிரச்சனைகள்லாம் தாண்டி போகும்போது கண்டுபிடிப்போம் அன்றைக்கு கொடுத்த ஆலோசனை எவ்வளவு வெளியேற பெற்றது. And when you go pass through the trials and tribulations, you would get to know how great the counsel of the Lord was. அது எவ்வளவு விலையேற பெற்றது. And how precious it was. அதனுடைய விலை குறையவே குறையாது. The counsel of the Lord will never go, value will never go down. அது வந்து நாளாக விலை உயர்ந்து கொண்டே போகும். As the decades pass by, it will get more valuable. நாலாவது கவனிச்சோம். Fourthly, எதற்காக இந்த ஆபரணம் என்றால் ஒரு மனுஷனை விசேஷமானவனாய் மார்க்க. D for distinction. And fourthly, we pondered on the word, and it says D for distinction and honor. அது வந்து என்னன்னு சொன்னா, what is it? எப்படி ஒருவன் ஒரு சரப்பணியையோ ஒரு மோதிரத்தை அணியும் போது அவன் மற்றவர்களை விட விசேஷித்தவன் என்று எல்லாராலும் பார்க்கப்படுகிறானோ, when a signet ring or a necklace is given unto you, or the chain is given unto you, it makes you more precious
மோர் டிஃபரண்ட் அண்ட் டிஸ்டிங்க்ட் than others. அதே போல நான் சொல்லுவேன், கர்த்தருடைய ஆலோசனை, பெற்றோருடைய ஆலோசனை, புத்திமதியை கேட்டு நடக்கிற மனுஷன் நிச்சயமாகவே மற்றவர்கள் எல்லாரையும் பார்க்கலாம் விசேஷமா இருப்பான். When you listen to the counsel of the Lord Jesus or to the parents, you will become more distinctive compared to others. உங்களை பார்க்கறவங்க உங்களை விசேஷத்தை பார்ப்பாங்க. And the people who look around you, they will distinctly make the difference. உங்களை வந்து விசேஷமானவர்களா பார்ப்பாங்க. And they will see you as a special people. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory என்னுடைய பெற்றோருடைய ஆலோசனை, the counsel of the parents. ஆண்டவரே பரம தகப்பனாகிய உம்முடைய ஆலோசனை, Lord, the counsel of yours, Lord. ஆவிக்குரிய பெற்றோராகிய போதகர்களுடைய ஆலோசனை, The counsel of the preachers, Lord Jesus. ஆண்டவரே இவைகள் எங்கள் வாழ்க்கையில நாங்க வெளியேற பெற்றதாய் அணிந்து கொள்ள கிருபை தாரும். May we consider this as very precious and preserve it in our lifetime, Lord. அதை எப்பொழுது எங்களோடு வைத்திருக்க கிருபை தாரும். Help us, Lord Jesus, to preserve these counsels. அதை எப்பொழுதும் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள கிருபை May தாரும். we treasure it, Lord. ஆண்டவரே அதன் மூலமா எங்கள் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் விலை உயர்ந்ததாய் மாற கிருபை தாரும். May our life become more distinctive because of these counsels. ஆண்டவரே அது எங்கள் வாழ்க்கைக்கு அழகு சேர்க்க உதவி செய்யும். Let it beautify our life, Lord Jesus. அது நாளாக நாளாக எங்கள் வாழ்க்கையில் அதிக பலன் கொடுக்க கிருபை Let it தாரும். bring forth fruits, Lord Jesus, in days to come. அது இன்னும் விலையேற பெற்றதாய் மாற. Let it become more precious, Lord Jesus, and valuable. May we pray. ஜெபம் பண்ணலாமா? May we pray. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். May we look unto the Lord. இந்த காலையிலே சொல்லுவோம், And we pray in the morning. ஆண்டவரே Lord, உம்முடைய ஆலோசனைகள் எனக்கு தாரும். Lord, may you give us your counsel, Lord. உம்முடைய பெற்றோருடைய ஆலோசனைகளை நான் ஆண்டவரே கவனிக்க கிருபை தாரும். Lord, help me, Lord Jesus, to pay heed to the counsel of my parents. என்னுடைய போதகர்களுடைய ஆலோசனைகளுக்கு கவனம் கொடுக்க கிருபை தாரும். Lord, may you give me grace, Lord Jesus, to pay heed to the words அதை of my விலை preacher. உணர்ந்து கொள்ள கிருபை தாரும். May you give me the grace, Lord. ஆண்டவரே அது விலை உணர்ந்து கொள்ள கிருபை தாரும். Lord, may I understand the value of it, Lord. ஆண்டவரே அது இன்னும் என்னை அலங்கரிக்கட்டும் ஆண்டவரே. Let it beautify me more, Lord. ஆண்டவரே அது நாளாக 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 இன்னும் அதிகமாக பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றும். As the days go by, Lord, let it bring forth more fruits, Lord Jesus. ஆண்டவரே Lord, ஒவ்வொரு நாளும் அந்த ஆலோசனைகள், புத்திமதிகள், அந்த போதனைகள் எங்களை எல்லாரை விட விசேஷித்த தன்மை உள்ளவர்களாய் மாற்றும். Lord, let the counsel of our parents and yours, Lord Jesus, make us more distinctive people, Lord. ஆண்டவரே இந்த கிருபையை தாரும் ஆண்டவரே. Lord, give us your grace, Lord. எத்தனை பேர் ஜெபிக்கலாம்னு நினைக்கிறீங்க? How many of us think that we should pray? Hallelujah. 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 ஒவ்வொரு நாளும் கிருபை தாரும். Lord, give us grace every day, வார்த்தை Lord. கொண்டு எங்களோடு பேசு. Lord, speak through your word, உம்முடைய Lord. நாமத்தை மகிமைப்படுத்தும். May your name alone be glorified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' matchless name we pray. ஆமென். Amen. ஆமென்.